इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लौगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। அங்கத்வ போதக பிரமாணங்கள்ல கடைசி பிரமாணம் சமாக்கியா. அது இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதனுடைய லட்சணம் சொல்றார். சமாக்கியா யௌகிக சப்தா. சமாக்கியான்னா என்னது? யௌகிக சப்தா அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த சப்தா மூணு வகையா பிரிக்க முடியாது. 4 வகையாவும் பிரிக்கலாம். நம்ம ரொம்ப எல்லா தர்ஷனக்காராலும் ஒத்துண்ட வழின்னு பார்த்தா 3ன்னு வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்க. யோகிகா, ரூடா, யோக ரூடா. இன்னும் நான் 4வதா ஒரு வகை சொன்னேன் இல்லையா, சில பேர் எடுத்துக்கணும் யௌகிக ரூடா இப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இதுல நம்ம முதல் 3 பார்த்தாலே நமக்கு இங்க போதுமானதா இருக்கும். யௌகிகான்னா என்னது அப்படின்னு சொன்னா, அவயவார்த்தங்களை வச்சுட்டு அந்த பதத்துடைய அர்த்தத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். அதாவது ஒரு பதத்துல இருக்கக்கூடியதான அவயவங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு பதம்னு சொன்னா என்னது? நிறைய எழுத்துக்களுடைய கூட்டு ஒரு பதம் இல்லையா. அந்த பதத்தினுடைய அவயவங்கள் அது. அவயவி எது? பதம். சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம ஆத்வர்யவம் அப்படின்னு சொல்றோம். ஆத்வர்யவம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து என்ன அர்த்தம் தெரியறது? இங்க ஒரு ததித பிரத்யம் மாதிரி ஒரு பிரத்யம் இருக்கு. சரியா? அதே மாதிரி அத்வர்ய பதம் இருக்கு. அத்வர்யு பதம் அத்வர்யுவை குறிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிரத்யா அவருக்கு சம்பந்தப்பட்டதுங்கிறது தெரிவிக்கிறது. அப்ப இந்த ஆத்வர்யவங்கிற பதத்தை வச்சுட்டு பார்த்தால் நமக்கு என்ன தெரியறதுன்னு கேட்டால், அத்வர்யு சம்பந்தப்பட்டது அப்படின்னு தெரியறதா இல்லையா? இதுதான் யௌகிகா. நம்ம தமிழ்ல பேருந்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? பேருந்து, பேருந்து அதான் அது வாஸ்தவிகமான பேரு பேருந்து. சரியா? இதுவே ஒரு யோகிக சப்தா தான். எப்படின்னு பாருங்க. ஊர்ந்து செல்றதா இல்லையா? ஊர்ந்து போறது. ஊர்ந்து போறதுன்னு என்ன அர்த்தம்? என்ன இது சம்ஸ்கிருதத்துல நம்ம விளக்கம் கொடுத்து பரவாயில்ல, தமிழ்லயே விளக்கம் கொடுக்க மாதிரி ஆயிடுது. ஊந்துன்னு சொன்னா மெதுவா அப்படி நகர்றதுமா இல்லையா? குழந்தைகள் எப்படி போகுமா இல்லையா? சின்ன குழந்தைகள் எப்படி ஊர்ந்து போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எறும்பு ஊறுகிறதுன்னு சொல்றோமா இல்லையா? எறும்பு ஊர்ந்து போறது அப்படின்னா இப்படி நகர்றதுன்னு அர்த்தம். சரி, அப்போ எறும்பும் ஊர்ந்து தானே போறது. அதை நம்ம பேருந்தும் சொல்லாமா? கூடாது. ஏன்னா பெருசா இருக்கணும், ஊர்ந்து போனோம். அதனாலதான் அதுக்கு பேருந்துன்னு பேரு. பஸ்ஸுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்ல. இது யௌகிக சப்தம் தான். எப்படி பாருங்க, இந்த பதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அந்த பதத்துல இருக்கக்கூடியதான அவயவார்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? தெரியறதா இல்லையா? அப்போ அவயவார்த்தங்களை வச்சுட்டுதான் நம்ம அந்த பதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட சப்தத்துக்கு என்ன பேரு? யௌகிகா சப்தஹான்னு பெயர் இல்லையா? இப்ப இந்த ஆத்வர்யவம் அதுவும் அப்படித்தானே இருக்கு, யௌகிக சப்தா தானே இருக்கு. இது புரிஞ்சுதா? இப்போ இது யௌகிகா சப்தா. ரூடஹா சப்தா. ரூடஹான்னு என்னது? இந்த அவயவார்த்தங்கள் எல்லாம் வச்சுன்னு நம்ம அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்ல மாட்டோம். கௌஹு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அது பசுவை குறிக்கிறது. கடகான்னு சொன்னா குடத்தை குறிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த கௌஹு அப்படிங்கிற பதத்துக்கு கச்சதீதி கௌஹுன்னு விற்பத்தி சொல்ல முடியும். ஆனா நம்ம மனுஷால் எல்லாம் கௌன்னு சொல்றது இல்லை. பிருத்திவி கூட சொல்றது உண்டு. நிறைய கோபதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இருக்கட்டும்.
நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ரூடஹா சப்தா கோபதம் இந்த பசுவை சொல்றது, கடகாங்கிற பதம் கடத்தை சொல்றது, குடத்தை சொல்றது. இதெல்லாம் என்னது? அவயவார்த்தங்களை வச்சுண்டு அந்த பதத்துக்கு நாம அர்த்த நிர்ணயம் பண்றது இல்லை. சரியா? அப்போ இந்த சப்தத்தை நம்ம என்ன சொல்லலாம்? ரூடா. நல்லா கவனிச்செல்லாம் தெரியும். யோகிகா சப்தத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? அவயவார்த்தத்தை வச்சுண்டு பதத்துடைய அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம். இது எல்லா பாஷையிலும் இருக்கு பொதுவா. ரூடகாங்கிறது அப்படி இல்லை, அந்த அவயவார்த்தங்களே கிடையாது, மொத்தமா அந்த பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம், அவ்வளவுதான். அத பிரிச்சு உடச்சு கடகால கான்னு சொன்னா மேல் பகுதி, டஹான்னு சொன்னா கீழ்ப்பகுதி, இப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது. கடகான்னு சொன்னா கடகா, அவ்வளவுதான். மொத்த பதத்துக்கு வந்து அர்த்தம், அவயவார்த்தம் கிடையாது, அங்க பாக்குறது கிடையாது. இது புரிஞ்சுட்டா ரூடா சப்தா. அடுத்தது பாருங்க, யோக ரூடகான்னு சொல்லுவோம். யோக ரூடகான்னு என்ன தெரியுமோ? அவயவார்த்தங்களை வச்சுட்டு பார்க்க முடியும். சரியா? அவயவார்த்தத்தை வச்சுட்டு பார்த்தா பல அர்த்தங்களை சொல்லும். ஆனா குறிப்பிட்ட அர்த்தத்துல இந்த பதத்தை உபயோகப்படுத்தணும்னு நாம நியமம் பண்ணிடுவோம். எப்படின்னு பாருங்க, பங்கஜம்னு ஒரு பதம் இருக்கு, பிரசித்தமான பதம். பங்காத் ஜாயதே இது பங்கஜம், இப்படித்தானே? சேத்துல இருந்து உண்டாறது. சரி, பங்கஜம் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுறோம்? தாமரைய குறிப்பிடுறோம். தாமரை. இப்ப பாருங்க, இந்த பங்கஜ சப்தத்தை அவயவார்த்தத்தை வச்சுட்டு பார்த்தால் சேற்றிலிருந்து எது உண்டாறதோ அது அத்தனையுமே அர்த்தாதனை. சேத்திலிருந்து வர தவளையும் இருக்கு, புழுக்களும் இருக்கு, சேத்து பொண்ணுன்னு சொல்றோம், அதுவும் பங்கஜம்தான். அதுக்காக நம்ம பங்கஜ சப்தத்தை அந்த அர்த்தத்துல உபயோகப்படுத்துறோமான்னு கேட்டா படுத்தக்கூடாது. அதாவது தாத்பரியம் நல்லா கவனிங்கோ. அவயவார்த்தங்களை வச்சுட்டு பார்த்தால் பல அர்த்தங்களை சொல்றதாக அந்த பதம் இருக்கும். ஆனால் இந்த அர்த்தத்தை தான் இந்த பதத்தினால குறிப்பிடணும் அப்படின்னு ஒரு நியமம் பண்ணிடுறோம் இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடுறதுன்னா யோக ரூடாவா ஆயிடுறது இந்த சப்தா, பங்கஜாதி சப்தா. இப்ப 3 வகையா நம்ம பார்த்தோமா இல்லையா? யோகிகா, ரூடா, யோக ரூடா, இப்படின்னு 3 வகையா இருக்கு. இதுல சமாக்கியான்னு என்னது தெரியுமோ? முதல் வகையா இருக்கு இல்லையா, யோகிகா, இதுதான் அந்த சமாக்கியா. சரியா? சமாக்கியா யோகிக சப்தா. சரி, இந்த யோகிக சப்தா எத்தனை வகையா படுறதுன்னு கேட்டா, சாச்ச த்விவிதா சமாக்கியா த்விவிதா. எப்படி, எந்த வகையில 2ஆ பிரிக்கிற அப்படின்னு கேட்டா, வைதிகி லௌகிகி ச, வேதத்திலேயே சொல்லப்பட்டதான யோகிக சப்தா, லோகத்துல யாத்னிகாலோ அல்லது பாஷா வைஜானிகாலோ, பாஷாஜ்யான்னு சொல்றோம் இல்லையா, பாஷை தெரிந்தவர்களோ அவர்கள் சொன்ன சப்தங்கள். இப்படி 2 வகையா இருக்கு. எப்படின்னு பாருங்க, தத்ர ஹோதுச்சமச பக்ஷ, ஹோதுஹு சமச பக்ஷணாங்கத்வம் ஹோத்ரு சமச இதி வைதிக்யா சமாக்கியா. ஹோதுச்சமசமனுன்னயந்தி அப்படிலாம் சொல்றோமா இல்லையா வேதத்துல? ஹோதுச்சமசமனுன்னயந்தி, அந்த பதம் இந்த ஹோதுச்சமசா அப்படின்னு, ஹோதுஹு சமசா ஹோத்ரு சமசஹான்னு சமஸ்த பதமா இருக்கு. இந்த ஹோதுஹு அப்படிங்கிறது ஷஷ்டியந்தம் பதம். அது எந்த அர்த்தத்தை குறிக்கிறது? ஹோதாவிற்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறது. ஷஷ்டி வந்து சம்பந்தத்தை சொல்றதா இருக்கு இல்லையா? அதனால ஹோதாவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹோத்ரு கர்த்திருக்க பக்ஷண விஷயத்துவம் அந்த சமசத்துல இருக்கக்கூடியதான சோம ரசத்துக்கு இருக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த சோமயாகத்துல ஹோத்ரு சமசஹா, அதே மாதிரி அத்வரி சமசஹா, எஜமான சமசஹா, உத்காத்ரு சமசஹான்னு பேருண்டு. சமசஹான்னு என்னதுன்னு கேட்டா, ஒரு டம்ளர் மாதிரி ஒரு மரத்தினால செய்யப்பட்ட பொருள். சம்யதே சோம ரசஹா அனேனா, சம்யத்தேனா பீயத்தே, குடிக்கிறது. அதுல சோமரசத்தை கிரகணம் பண்ணி வச்சிருப்பான். அத யாகாபியாசம் ஆனதுக்கு அப்புறம் அத முழுக்க சாப்பிட முடியாது. அல்பம் பக்ஷயத்தின்னு சொல்லப்பட்டதுனால அதுல கொஞ்சம் தான் கொஞ்சம் மிச்சம் வச்சுப்பா. அந்த மிச்சத்தை என்ன பண்ணணும்? பிராசனம் பண்ணணும், குடிக்கணும். அதுல எந்த சமசத்தை யாரு குடிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஹோத்ரு சமசஹா அப்படின்னு பேர் எந்த சமசத்துக்கு இருக்கோ அதுல இருக்கக்கூடியதான சோமரசத்தை பக்ஷணம் பண்ணக்கூடியவர் யாரு? ஹோதா. அப்போ இந்த பக்ஷணத்துக்கு அவர் அங்கம், கர்த்திருத்துவேன அங்கம் பவதி.
பக்ஷண கர்த்திருத்வேன ஹோதா சமச பக்ஷணாங்கம். சரியா? இப்ப இந்த ஹோத்ரு மியூட்ல இருக்கு. பக்ஷண கர்த்திருத்வேன அந்த சோம பக்ஷணம் இருக்கா இல்லையா, சோம ரச பக்ஷணம், அந்த பக்ஷணத்துக்கு இவர் அங்கம், கர்த்தா அங்கம் தானே கிரியாவுக்கு. இப்போ ஹோதா அந்த சமச பக்ஷணம், சமச பக்ஷணம்னா சமசத்துல இருக்கக்கூடியதான சோம லதா ரச பக்ஷணம். சரியா? சமச பக்ஷணம் சமசத்தை சாப்பிட முடியாது. இது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை சாப்பிடுறதுதான் இந்த சமச பக்ஷணம்னு பேரு. சரியா? இந்த சமச பக்ஷணத்துக்கு ஹோதா அங்கம் தானே இந்த இடத்துல. அதுவும் எங்க இருக்கக்கூடியதான அந்த ரசத்துக்கு ரசபக்ஷணத்துக்கு ஒரு அங்கம் கேட்டா அந்த ஹோத்ரு சமசா அப்படிங்கிறதான பெயரை கொண்ட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சோம ரசத்தினுடைய பக்ஷணத்துக்கு இவர் அங்கம் கர்த்திருத்வேன. சரியா? இது எப்படி முடிவு பண்ணது அப்படின்னு கேட்டா ஹோத்ரு சமசங்கிற பேர் வச்சுட்டுதான் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஹோத்ரு சமசம்னு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம், அத்வரி எடுக்க போறார். நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க இதை எடுத்துக்கூடாது, உங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அந்த பேர் வச்சாலே தெரியுது. அந்த பதமே நமக்கு காமிச்சு கொடுக்கறது இல்லையா? ஆமா. என்ன காமிச்சு கொடுக்கறது? இந்த ஹோத்ரு சமசத்துல இருக்கக்கூடியதான ரசத்துக்கும் ஹோதாவுக்கும் ஏதோ சம்பந்தா இருக்கு, ஷஷ்டினால சம்பந்தம் தெரியுது. அந்த என்ன சம்பந்தான்னு கேட்டா கர்த்திருத்தேன அயம் அங்கம் பவதி ஹோதா. இந்த மாதிரிதான் உத்காத சமசத்திலையும் அதேவா யௌகிக சப்தா. ஆமா, யௌகிக சப்தா தான் இது. ஹோதுஹு சமசா ஹோத்ரு சமசா. இப்ப நம்ம இந்த ஹோத்ரு சமசா அப்படிங்கறது பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதை பிரிச்சு ஹோதுஹு சமசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோதுஹுங்கிற இடத்துல ஷஷ்டிக்கு சம்பந்தா அர்த்தா. அது என்ன மாதிரியான சம்பந்தான்னு கேட்டா கர்த்திருத்வேன அங்கம் அங்காங்கி பாவகா சம்பந்தா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதை என்ன பண்றோம், அவயவார்த்தத்தை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த ஹோத்ரு சமசாங்கிற பதம் என்ன மாதிரியான பதம்? யௌகிக சப்தா. என்ன ஒரு வித்தியாசம், இது லோகத்துல நாம இந்த சப்தத்தை ஏற்படுத்தல, வேதத்திலேயே இந்த மாதிரியான சப்த பிரயோகா இருக்கு. அப்போ இது வைதிகி சமாக்கியா. புரிஞ்சுட்டா? இப்போ இதை வச்சுன்னு பங்கி பாருங்க. தத்ர தத்ர இத்யுக்தே வைதிகி சமாக்கியா லௌகிகி சமாக்கியான்னு ரெண்டு வகையா இருக்கு சமாக்கியா. அதுல வைதிகி சமாக்கியா அப்படிங்கறத சொல்ல போறோம். அதுதான் தத்ரங்கிற பதத்தினால எடுத்துக்க வேண்டியது. ஹோதுஹு ஹோதான் யார் இருக்கானோ அவருக்கு சமச பக்ஷணாங்கத்துவம். சமச பக்ஷணம் பத்தி அயம் கர்த்திருத்வேன அங்கம் பவதி. கதம் ஹோத்ரு சமச இதி வைதிக்யா சமாக்கியா ஹோத்ரு சமசம் சமசா அப்படிங்கிறதான ஒரு வைதிக சமாக்கியாவினால இது தெரியறது. அங்காங்கி பாவம் தெரியறது இல்லையா? இது ஒண்ணு. அடுத்தது இப்போ லௌகிகி சமாக்கியா. அதற்கு ஹோத்ரு சமசன்னு சொல்லும் பொழுதே அந்த அந்த பதத்துக்கே யௌகிக சப்தம் நம்ம எடுத்துக்கணும். அதுல இருக்கிற அவயவம்னு எடுத்துக்கணும். ஆமா, அந்த ஹோத்ரு சமசங்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு பதத்தை வச்சு நம்ம சொல்றது இல்லை, அதை பிரிச்சு அந்த ஹோத்ரு அப்படிங்கிறது லுப்த விபக்திகமா இருக்கு. சமஸ்தமா இருக்கும்போது லுப்த விபக்திகம் ஆயிடுறது இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்த விக்கிரக பண்ற நிலையில எப்படி இருந்துன்னு பார்ப்போம். ஹோ து ஹூ அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த ஷஷ்டிக்கு சம்பந்தா அர்த்தா. ராமஸ்ய புஸ்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமஹா புஸ்தகஸ்ய சுவாமி அஸ்தி, ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தா அந்த ஷஷ்டினால் தெரிகிறது. அத போல இங்க அங்காங்கி பாவா கர்த்திருவம் தெரிகிறது. யாருக்கு? அந்த ஹோதாவுக்கு கர்த்திருவம், பக்ஷண கர்த்திருவம் தெரிகிறது. இப்போ நம்ம இந்த அர்த்தத்தை பதத்தை பிரிச்சு அந்த அவயவத்தை வச்சுதான் தெரிஞ்சுட்டோம். புரியுறதா? புரியுது. அந்த அவயவார்த்தத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்றோம். அதனாலதான் இது சமாக்கியா, அதாவது யோகிக சப்தான்னு சொல்லிட்டோம். யோகிக என்ன? இது வைதிகி சமாக்கியா. இப்போ லௌகிகி சமாக்கியா காமிக்க போற பாருங்க. அத்வர்யோஹோ தத்தத் பதார்த்தாங்கத்துவம் ஆத்வர்யவம் காண்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னு அர்த்தம், இந்த காண்டத்துல எதெல்லாம் படிக்கப்படுறதோ அதற்கெல்லாம் அத்வரி சம்பந்தா இருக்கு. அப்படின்னா என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கர்த்தா. உதாரணத்துக்கு ஒரு மந்திர பாகம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மந்திர பாகத்துக்கு ஆத்வர்யவம் அப்படின்னு பேரா இருந்தால் அத்வரியுனால சொல்லப்பட வேண்டிய மந்திரங்கள் அங்க இருக்குன்னு அர்த்தம்.
இதே கர்மாக்கள் விதிக்கப்படுறது, அந்த கர்மாக்கள் விதிக்கின்ற அந்த பாகத்துக்கு ஆத்வரியம்னு பேரு கொடுத்திருந்தான்னா என்ன அர்த்தம்? அந்த பாகத்துல எந்த கர்மாக்கள்லாம் விதிக்கப்படுறதோ அதற்கெல்லாம் அத்வரிய கர்த்தா. புரியுறதா? இது ஆத்வரியம்ங்கிற சமாக்கியாவினால தெரிகிறது. இந்த ஆத்வரிய சமாக்கியா அப்படிங்கிறது வேதத்துல இல்ல. யாஜ்ஞிகால்னா அவளா விவகாரம் பண்ணி இதை சொல்றான். ஆத்வரியவம், ஔத்காத்திரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ஹௌத்ரம் எல்லாம் இது லௌகிகி சமாக்கியா. லௌகிகி சமாக்கியான்னு சொன்னா வேதத்துல சொல்லப்படல, யாஜ்ஞிகாலுடைய பாஷையில பிரசித்தமா வந்திருக்க கூடியது. பாருங்க, அத்வரியோஹோ. கண்டுபிடிக்கிறது லௌகிக்கம் வைகிக்கும் இந்த மாதிரி வாக்கியத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதத்துல இந்த மாதிரி பதம் இல்ல, ஆத்வரிய பதம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னா அப்போ லௌகிக்கம் ஆயிடும். ஆமா, யாஜ்ஞிகாலுடைய பிரசித்தியில இந்த மாதிரி பதம் இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ ஹோத்ரு சமசம் சொன்ன உடனே ஒரு வாக்கியம் சொன்னேன் இல்லையா, ஹோதுஷ்சமசமனுன்னா எந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றேன் இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஹோதுஷ்சமச பதம்ங்கிற வேதத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடுறது. ஆத்வரியம்ங்கிற பதம் வேதத்துல இருந்தா நமக்கு அந்த வாக்கியம் தெரியுமே. இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை, இந்த பதத்தை, இந்த வாக்கியத்துல இந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஒரே நிமிஷம், ஒரே சம்சயம். அதாவது சாட்சாத் ஆத்வரியவம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஸ்ருதியில ஸ்ருதினா வேதம் சொல்றேன், ஸ்ருதியில எல்லாத்தனால இது வந்து லௌகிக்க சமாக்கியான்னு சொல்றோமா? ஆமா ஆமா, அப்படித்தான். இப்ப சில இடத்துல ஆத்வரியம், இந்த ஆத்வரியம் செய்தமான தியாயத் அப்படின்னு இருக்கு. ஆத்வரியம் இருக்கா? சாட்சாத் அந்த வார்த்தை இல்ல, அதுதான் விஷயம். அதுதான் நம்ம இப்ப ஆத்வரியம் தான் பெண். அத்வரியுங்கிறது யோகிக சப்தா கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க. அத்வரிய பதம் ரூடா. அத்வரிய பதம் நேரடியா அத்வரியம் சொல்றது. அல்ல ஆன்னா இவ இந்த அர்த்தம், தூன்னா இந்த இப்படி எல்லாம் கிடையாது. அத்வரியம் ஒரே அர்த்தம் தான். அதை பிரிச்சு நம்ம பார்க்க முடியாது. அது ரூடா சப்தா. சரியா? இதே ஆத்வரிய பதம் அப்படி இல்லை, அது யோகிக்கம். புரியுறது இல்லையா? புரிஞ்சிருக்குண்ணா. சரி. அதான் அத்வரியோஹோ தத்தத் பதார்த்தாங்கத்வம் லௌகிக்யா ஆத்வரியவம் இது சமாக்கியா. இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இது சங்கேபா, அதாவது அங்கத்துவ போதக பிரமாணங்கள் இதுவரையில் சங்கேபமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. ததேவம் நிரூபிதானி சங்கேபதா ஸ்ருத்யாதீனி ஷட் பிரமாணானி. 6 பிரமாணங்களும் அந்த 6 பிரமாணங்களினால எப்படி விநியோகம் பண்ணப்படுறது, அந்த 6 பிரமாணத்துல எது பிரபலம் எது துர்பலம் எல்லாத்தையும் தெளிவா அழகா சொல்லிட்டார். இங்க நமக்கு சமாக்கியாக்கு அப்புறம் வேற பிரமாணம் இல்லை. இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சமாக்கியாவானது அந்த பிரமாணத்தை காட்டிலும் பிரபலம்னு சொல்லலாம். ஆனா இதுதான் கடைசி, அதனால நமக்கு அது அந்த வேலை இல்லை. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, இந்த 6 பிரமாணங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டால் விநியோக விதிக்கு உபகாரம் பண்றது. இந்த 6 பிரமாணங்களை வச்சுட்டு நம்ம அங்காங்கி பாவத்தை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் இது இதற்கு அங்கம் அப்படின்னு விநியோக விதி நமக்கு சொல்லி கொடுக்கும். நல்லா புரியுதா? இது இந்த பிரமாணங்களை நேரா அங்காங்கி பாவத்தை சொல்லிடாது, அங்கத்துவத்தை சொல்லும், அவ்வளவுதான். புரியுறதா? இது அங்கம், இது இதற்கு அங்கம்னு காமிக்கும். அந்த 2 பேரையும் இது அங்கம் இது அங்கி, அதுக்கு இது விநியோகம் பண்ணணும். அங்கி கிட்ட இந்த அங்கத்தை கொண்டு சேர்க்கணும். இதை வச்சுட்டு அந்த அங்கியே நீ அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லணும். இதை சொல்றது இது விநியோக விதி சொல்லும். அதனாலதான் இந்த 6 பிரமாணங்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்? விநியோக விதி சககார பூதானி பிரமாணானின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்ப நம்ம சககாரகமான 6 பிரமாணங்களையும் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இந்த சககாரகமான 6 பிரமாணங்களை வச்சுண்டு விநியோக விதி எப்படி விநியோகம் பண்றதுன்னு சொல்லணும் இல்லையா? அது மேற்கொண்டு சொல்ல போறா. பாருங்க, ஏதத் சஹகிருத்தேன விநியோக விதினா. ஏதத் அப்படிங்கிற ஏதத் சப்தத்தினால மொத்த 6 பிரமாணங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஷட் பிரமாணானி, இவைகளால சககாரம் செய்யப்பட்டதான விநியோக விதியானது என்ன பண்றது? விநியோகம் பண்றது. எப்படி விநியோகம் பண்றது தெரியுமா? சமிதாதிபிஹி உபகிருத்ய தர்ஷபூர்ணமாசாபியாம் யஜேதா இத்யேவம் ரூபேன விநியோஜ்யந்தே அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இந்த விநியோக விதி என்ன பண்றது? இந்த
பிரமாணங்கள்னால அங்காங்கி பாவம் தெரியறது இல்லையா? சமித்யாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சது? பிரமாணத்துல ஸ்ருதி பிரமாணத்தினால தெரியுது. அப்படியா? அங்க ஏதாவது இருக்கா? ஸ்ருதி இருக்கா? பிரகரண பிரமாணத்தால சொன்னோம். உபயாகாங்ஷாரோ பிரகரணத்தினால சமித்யாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த பிரமாணத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்? சமித்யாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கம்னு சொல்லும் பொழுது இந்த அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி கல்பிப்போம்? சமிதா, இந்த ஸ்ரீராமனுக்கு எங்க சந்தேகம் வந்ததுன்னு கேட்டா இந்த வாக்கியத்தை பார்த்துட்டு சமிதாதிபிகி அப்படிங்கறத திருத்தியா இருக்கு இல்லையா? இது பிரகரண பிரமாணத்தினால அங்காங்கி பாவம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நாம ஸ்ருதி எல்லாம் வச்சு கல்பிச்ச வாக்கியம். வாஸ்தவிகத்தை இப்படி ஒரு வாக்கியம் வேதத்துல கிடையாது. சமிதோ எரதின்னு தான் இருக்கு. புரிஞ்சது இல்லையா? நீ எங்க தெரியல எனக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஏமாந்துட கூடாது. இது பிரகரண பிரமாணத்தினால நம்ம அங்காங்கி பாவத்தை தெரிஞ்சுட்டு உபயாகாங்ஷா ரூபமான பிரகரண பிரமாணத்தினால சமித்யாகங்கள் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கங்கள்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கியம் லிங்கம் ஸ்ருதி எல்லாம் கல்பிச்சக்கு அப்புறம் வாக்கியம் எப்படி நிற்கும்? சமிதாதிபிகி தர்ஷபூர்ண மாசோ பாவையே இப்படின்னு ஒரு வாக்கியம் நிற்கும். இந்த வாக்கியம் நம்ம கல்பிச்சது, ஸ்ருதி இல்ல. பாக்குறதுக்கு ஸ்ருதி மாதிரியே நம்ம கல்பிச்சிருப்போம். சரியா? இதுதான் விநியோக விதி. இப்படி நம்ம கல்பிக்கிறோம் இல்லையா? இதுதான் விநியோக விதி. விநியோக விதினா சமிதாதிபிஹி உபகிருத்ய தர்ஷபூர்ணமாசாபியாம் யஜேதா இத்யேவம் ரூபேன யானி அங்கானி விநியுஜ்யந்தே. இந்த மாதிரியான வாக்கியத்தினால எந்த அங்கங்கள், அதாவது விநியோக விதியினால எந்த அங்கங்கள் விநியோகிக்கப்படுகின்றனவோ அவைகள் 2 வகையாக இருக்கின்றன. விநியோக விதி இந்த 6 பிரமாணங்களை உதவி கொண்டு என்ன பண்றது? விநியோகிக்கிறது. அப்படி விநியோகிக்கப்படுகின்ற அங்கங்கள் 2 வகையாக இருக்கின்றன. நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? அந்த 2 வகைகள் எப்படி? தானி அங்கானி த்விவிதானி சித்தரூபானி கிரியாரூபானி சேதி. சித்த பதார்த்தங்கள் அப்படின்னு என்னது? அதை நாம உண்டாக்க வேண்டாம், ஏற்கனவே உண்டாகிதான் இருக்குது. எதுன்னு பாருங்க. தத்ர சித்த ரூபானி ஜாதி திரவிய சங்கியாதீனி. உதாரணத்துக்கு பார்ப்போம். பசுனா எஜேதான் இருக்கா? பசு பதத்தினால பசுத்துவ ஜாதி சொல்லப்படுறது, கோத்வ ஜாத்தின்னு சொல்லப்படுறது வச்சுப்போம். பசுனா இங்க பசுக்கு கோத்வம், இந்த ஜாத்தியும் அங்க அங்கம். ஏன்னா இதுவும் சேர்த்தானே வெறும் பசு விதிக்கப்படுறது சொல்ல முடியாது. பசுத்துவ விசிஷ்ட பசு தான் விதிக்கப்படும். அப்ப அந்த பசுத்துவங்கிற ஜாத்தியும் அங்க அங்கமா இருக்கு. இது சித்த ரூபமான பதார்த்தம். இதை நம்ம உருவாக்க போறோமான்னு ஏற்கனவே கிளிப்தமா இருக்கு. அதே மாதிரி பசு திரவியம் ததி இருக்கு இல்லையா? ததி விதிக்கப்படுறது அங்கமாக. இதுவும் கேள்வி கேட்டுருக்கலாம். இல்ல அந்த திரவியத்துக்கு தத்னா ஜோதிங்கிறது. ஆமா ஆமா, தத்னா ஜோதிங்கிறது ததி விதிக்கப்படுறது திரவியம். அதுவும் சித்த பதார்த்தாதான். சரியா? அதே மாதிரி பசுனா எஜேதாங்கிற வாக்கியத்துல நம்ம பார்த்தா தெரியும், ஒரு பசு அங்கமா இல்ல நிறைய பசுக்களா? ஒரு பசு ஒரு பசுதான். ஏன்னா பசுனான்னு அங்க ஏகத்துவம் தானே ஸ்ரீமான. அப்போ அதுவும் அங்க ஏகத்துவமும் அங்கம், வெறும் பசு அங்கம் இல்லை. நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஒரு பசுனா எஜேத 3த்துக்கும் உதாரணமா வந்துடும். பசுத்துவங்கிற ஜாதி, பசுங்கிற திரவியம், சரியா? ஏகத்துவங்கிறதான சங்கியா, 3மே அங்கம் இல்லையா? இந்த 3மே நீங்க பாருங்க சித்த பதார்த்தங்கள். எதுவுமே கிரியாரூபமா இல்லை. புரியறதா? நல்லா புரிஞ்சிருக்கா? இது சித்த ரூபம்னா என்னது புரிஞ்சிருக்கா? சரி. அப்போ விவிதானின்னு சொன்னா இல்லையா? அதுல சித்த ரூபானி ஜாதி திரவிய சங்கியாதீனி. நல்லா புரிஞ்சுதா? தானி அதுல சித்த பதார்த்தங்கள் இது 3ம் இருக்கக்கூடியதாக இருக்கணும் தான் சித்தமா, இல்ல 1 தான் போருமா? இந்த 3த்துல ஏதாவது 1 இருந்தாலும் போதும், அது சித்த ரூபம் தான். சரி, 3 இருக்கணும். ததி இருக்கு, ததி இருக்கு. ததிலே நம்ம சங்கியா சொல்ல முடியாது. திரவியத்துவம் இருக்கும், ஜாதி கூட இருக்கும்னு வச்சுப்போம். சரியா? ஆனா சங்கியா எப்படி சொல்ல முடியாது? ஒரு ததி சொல்ல முடியாது, சங்கியா கிடையாது. 3த்துல எது எங்க இருந்தாலும் அது சித்த பதார்த்தம் தான்.
ஆனா அங்க தத்னா ஜோதி நாங்க ஏகவச்சனம் இருக்கிறதுனால அப்படி சொல்ல அது வேற, அது சொல்லாம இருக்க முடியாது. இப்போ பிரகிருதி பிரத்யா இல்லாமல் ஒரு பதமே உருவாகாது. அதுக்காக ஒரு பிரத்யம் வச்சுதானே ஆகணும். அப்படி பார்த்தா ஜலம் இருக்கே, ஜலத்துல ஏகத்துவம் இருக்கு, எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? அது எந்த பாஷையிலுமே வந்து அன்கவுண்டபிள் தானே. அது வாட்டர் அப்படின்னு அன்கவுண்டபிள் தான், கிடையவே கிடையாது. எல்லா மொழியிலுமே ஜலம் கூட ஏகவச்சனம். ஆபஹா பகுவச்சனம். என்ன பகுவச்சனம்? அது ஒன்னா பலதா? அந்த ஏகத்துவம் சித்திக்கிறதோ அது சொல்ல முடியுமோ முடியாதோ அதெல்லாம் தேவையில்லை. அந்த பிரத்யா இல்லைன்னா பத சித்தி வராது. ஆமா, அதுக்கு பிரத்யம் வச்சுதானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, அவ்வளவுதான். சரி. இந்த மாதிரி லிங்கத்திலையும் பார்க்கலாம். விருக்ஷா புல்லிங்கத்தை சொல்றோம், பும்ஸ்தம் என்ன இருக்கு அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு? ஆனாலும் விருக்ஷாவும் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? ஏகத்துவம் ஏகத்துவம் கூட சொல்லலாம், ஒரு மரம்னு சொல்லலாம். பும்ஸ்தம் எப்படி சொல்ல முடியுங்க? அதனால எல்லா இடத்தையும் வரணுங்கிறது இல்லை. எந்த இடத்துல எது இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது. அது சித்த ரூபமா இருக்கு. தானிச்ச திருஷ்டார்த்தான்யேவா. இந்த ஜாதி திரவிய குண இதெல்லாமே அதிருஷ்டார்த்தம் இல்லை, திருஷ்டார்த்தம் தான். இது நல்லா மனசை வச்சுக்கணும். தானிச்ச திருஷ்டார்த்தான்யேவா, இதோட இந்த சித்த ரூபானே முடிஞ்சது. அடுத்தது பாருங்க, கிரியாரூபானிச்ச த்விவிதானி. கிரியாரூபமா இருக்கக்கூடியதான அங்கங்கள் ரெண்டு வகையா இருக்கு. எப்படி? குணகர்மாணி பிரதான கர்மானிச்ச. எப்படின்னு பாருங்க. பிரதான கர்மா தர்ஷபூர்ண மாச கர்ம பிரதான கர்மவா குணகர்மவா? பிரதான கர்மா. பிரதான கர்மம். ஆனாலும் அதுவும் அங்கம்தான். எதற்கு அங்கம் தெரியுமா? ஸ்வர்க ரூப பலத்துக்கு அங்கம் இல்லையா? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்போ நான் வந்து ஒரு கர்மா தர்ஷபூர்ண மாசம் பண்றேன்னு வச்சுக்கோ, சொர்க்க ரூப பலத்துக்காக பண்றேன். இப்ப நான் தர்ஷபூர்ண மாசத்துல அங்கமா இல்ல பிரதானமா? நீங்களும் அங்கம் தானே. அங்கம். எப்படி? கர்த்திருத்வேன அங்கம். சரிதானே? நான் தானே கர்த்தா பண்ணிட்டு இருக்கேன், கர்த்திருத்வேன அங்கம். ஆனா நானே பிரதானம் ஆயிடுவேன். எப்ப தெரியுமா? அந்த கர்மாவை பண்ணி அந்த கர்மாவினால உண்டாகக்கூடிய ஸ்வர்க்க ரூப பலம் வருதா இல்லையா? அந்த பலம் யாருக்கு வரப்போறது? எஜமானுக்கு. அதாவது நீங்க உங்களுக்கு. நான் அனுஷ்டானம் பண்ண எனக்கு வரப்போறது. அப்போ நான் பல போக்தா. படத்தை. இப்போ நான் வந்து பிரதானம் ஆயிடுவேன். ஒரே ஆள் தான் எஜமானனா எஜமானத்துவேனா, அதாவது கர்த்திருத்வேனா, யாக கர்த்திருத்வேனா சஹா அங்கம் பவதி, சயேவா பல போக்திருத்வேனா பிரதானம் பவதி. அந்த தர்மம் வேறுபடும். அதனாலதான் சொன்னேன், கர்த்திருத்வேன சஹா அங்கம், போக்திருத்வேன சஹா பிரதானம். எதுக்காக இதை சொல்லேன்னு தெரியுமோ? ஒருத்தன் அங்கமா இருந்தால் எப்பொழுதும் அங்கமா தான் இருப்பான், ஒருத்தன் பிரதானமா இருந்தா எப்பொழுதும் பிரதானமா இருப்பாங்கிறது கிடையாது. அந்தந்த அதாவது அந்தந்த தர்மத்தை வச்சுன்னு பார்க்கும்போதுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்ப பாருங்க, தர்ஷபூர்ண மாசகா வந்து பிரதானம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நான் முதல்ல கேள்வி கேட்டேன், தர்ஷபூர்ண மாசகங்கிற கர்மா பிரதான கர்மாவா குணகர்மாவான்னு கேட்டா பிரதான கர்மான்னு சொன்னேன். ஆனா இப்ப அது குணகர்மாவா ஆயிடுத்தா இல்லையா? எதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது? ஸ்வர்க ரூபம் பார்க்கும் பொழுது. அப்போ நீங்க பிரதானம்னு சொன்னேல, எதை வச்சுட்டு நீங்க சொன்னீங்க? கர்த்திருவத்தை வச்சுட்டு பிரதானம். நான் எந்த கர்மாவை வச்சுன்னு சொன்னேன்? சமித்யாகத்தை வச்சு நான் அது பிரதானம் சொன்னேன். தர்ஷபூர்ண மாசத்தை பிரதானம் சொன்னேன். அப்போ ஒரு கர்மாவானது பிரதானம்னோ அங்கம்னோ சொல்றது எப்பொழுதும் நிலையானது இல்லை. அதை வச்சுட்டு பார்க்கும் பொழுதுதான் பிரதித்வந்தம்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒண்ணுன்னா இன்னொன்னு, இது அங்கின்னா அங்கம்னு ஒண்ணு இருக்குமே, அதை வச்சுட்டு பார்த்தா இது அங்கி. எப்பொழுதும் இது அங்கேயாதான் இருக்குங்கிறது கிடையாது, இதுவும் அங்கம் ஆகும். இதனால புரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த இடத்துல கிரியாரூபானிச்ச த்விவிதானி குணகர்மாணி பிரதான கர்மானிச்ச, இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சுட்டா? அடுத்தது பாருங்க, ஏதான்யேவா. இந்த கிரியாரூபானி அங்கான்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ரெண்டு வகையா இருக்கு. எப்படின்னு பாருங்க. ஏதான்யேவ சன்னிபத்தியோபகாரகாணி ஆராதுபகாரகாணிச்ச இது உச்சந்தே. இந்த கர்மாக்கள் இருக்கே, கர்மாக்கள் ரெண்டு வகையா இருக்கு. சன்னிபத்திய உபகாரகாணி ஆராதுபகாரகாணி. இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப படிச்சு புரிஞ்சிடும். சன்னிபத்திய, சம்பத்திய,
உபகாரகாணி. சம்பத்தியன்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன வரும்? சம்பத்தியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சம்பந்தப்பட்டு உபகாரம் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம் வருது. அடுத்த கேள்வி என்ன வருது? எவைகளுக்கு எதுக்கு எதுக்கு சம்பந்தப்பட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? உடனே என்ன பதில் சொல்லணும் தெரியுமோ? கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான திரவியமோ தேவதையோ இவைகளுக்கு சம்பந்தப்பட்டு எந்த கிரியாவானது அங்கமாகிறதோ உபகாரம் பண்றதோ அது சன்னிபத்தியோபகாரகம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. விரீஹீன் புரோக்ஷதி அப்படின்னு இருக்கா? விரீஹீன் புரோக்ஷதி, புரோக்ஷனம் பண்ணி அதுல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணணும் விரீஹில. இப்ப இந்த விரீஹியானது யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவியமா இல்லையா? சம்பந்தப்பட்டதுதான். அப்போ யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதான அந்த விரீஹியில இந்த புரோக்ஷனம் என்ன பண்றது? ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்றது இல்லையா? இப்போ இது யாக சம்பத்த திரவியம் சம்ஸ்கரோதி இல்லையா? இப்போ சம்பத்திய உபகரோதிவா அசம்பத்திய உபகரோதிவா? அதாவது யாக திரவியமாகவோ தேவதையாவோ யாக சம்பந்தப்பட்டு உன்னோட ஒரு பொருளோட சேர்ந்து இது உபகாரம் பண்றது. அப்போ இது சன்னிபத்தியோபகாரகமா ஆறாவது உபகாரகமா? சன்னிபத்தியோபகாரகம். சரியா? ஆறாவது உபகாரகம். ஆறாத்துனா தூராதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. தூராத் அதாவது தூரம்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? எதுல இருந்து விலகி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? சரி, முன்னாடி சம்பத்தியன்னு சொல்லும் போது எதோட சம்பந்தப்பட்டுன்னு சொன்னோம்? கர்மங்கள், கர்மானுங்கள் அப்படி மாட்டேன். அப்படி பொதுவா சொல்லக்கூடாது. யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவியமோ தேவதையோ இந்த ரெண்டுது இப்படிதானே சொன்னோம். ஏன்னா அதுல விஷயம் இருக்கு, அது சம்பந்தப்பட்டாதான் சன்னிபத்தியோபகாரம் சொல்ல முடியும். அப்போ யாக சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டு எது உபகாரம் பண்றதோ அது சன்னிபத்தியோபகாரகம். இப்போ தூராத் அசம்பத்தியன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். அப்போ எதற்கு சம்பந்தப்படாம? இந்த ரெண்டுத்துக்கும் தான். யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவுக்கு சம்பந்தப்படாமல் நேரடியாக யாகத்துக்கு உபகாரம் பண்றது. அப்படி இருக்கக்கூடிய கர்மாக்கள் என்னது? ஆறாவது உபகாரகங்கள். உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ இந்த பிரயாஜ யாகா பண்றோமா இல்லையா? பிரயாஜ யாகா பண்றதுனால தர்ஷபூர்ண மாசத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவுக்கு ஏதாவது உபகாரம் உண்டா? இல்ல. அப்போ இந்த பிரயாசம் என்ன பண்றது? நேரடியாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்றது. அதாவது தர்ஷபூர்ண மாசமானது ஸ்வர்க்கத்தை உண்டு பண்றதுக்குண்டான அபூர்வம் எது உற்பத்தி பண்ணணுமோ பாருங்க. தர்ஷபூர்ண மாசம் பண்ணினா என்ன ஆகும்? அதுல இருந்து ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும், பரமாபூர்வம் உண்டாகும். அதுதான் சொர்க்கத்தை உண்டு பண்ணும். சரியா? அந்த பரமாபூர்வம் எது உண்டு பண்ணும்? தர்ஷபூர்ண மாசம் உண்டு பண்ணும்னு வச்சுக்கோ. அந்த உண்டு பண்றதுக்குண்டான யோகியத்தையை சம்பாதிச்சு கொடுக்கறது இந்த சமித்யாக அங்கங்கள். சரியா? அப்போ இந்த சமித்யாக நேரடியாக எதற்கு உதவி பண்றது, உபகாரம் பண்றதுன்னு கேட்டால் தர்ஷபூர்ண மாச யாகத்துக்கு தான். அந்த யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவியத்துக்கோ தேவதைக்கோ இது உபகாரம் பண்ணல நேரடியா. புரிஞ்சுதா? இந்த புரோக்ஷனம் பாருங்க. புரோக்ஷனமோ விரீஹின் அவஹந்திங்கிறதுல அவஹனனமோ நேரடியா யாகத்துக்கு உபயோகம் படுறதா, அல்லது யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவை சம்ஸ்காரம் பண்ணியோ இல்ல இந்த மாதிரி ஏதோ உபகாரம் பண்றதா? எப்படி பண்றது? விரீஹின் புரோக்ஷதி விரீஹின் அவஹந்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல புரோக்ஷனம் சொல்லுங்க. நேரடியா தான் பண்றது. நேரடியா இல்ல. யாகத்தினுடைய அங்கமா இருக்கக்கூடிய திரவிய தேவதாவுக்கு உபகாரம் பண்றது. அதனால இது சன்னிபத்தியோபகாரகம். சன்னிபத்தியோபகாரகம்ங்களுக்கு என்ன அர்த்தம் பண்ணினோம்? சம்பத்திய இப்படின்னு பண்ணோம். திரவியம் தேவதாஞ்ச சம்பத்திய உபகரோதி. இதே ஆறாவது உபகாரகம்னு என்ன சொன்னோம்? திரவிய தேவதா அசம்பந்தேனா உபகரோத்தின்னு சொன்னோம். நேரடியா யாகத்துக்கே உபகாரம் பண்ணும், சாட்சாத் பிரதானத்துக்கு அந்த மாதிரி. அப்படி பண்ணினால் அது என்னது? ஆறாவது உபகாரகம். இது ரெண்டு நல்லா மனசு புரிஞ்சிருக்கா? ஒரே சம்சயம். இந்த ஆறாவது உபகாரணிக்கு ஒரு உதாரணம் திருப்பி சொல்றீங்களா? அது கொஞ்சம் சொல்றேன். இப்போ இந்த சமித் யாகான்னு நம்ம ஒரு அங்க யாகம் பண்றோம் இல்லையா? இப்போ நீங்க புரோக்ஷணத்தையும் சமித் யாகத்தையும் வச்சுக்கோங்க. புரோக்ஷணமானது அதுவும் தர்ஷபூர்ண மாசத்துல ஒரு அங்கமா இருந்துட்டு தான் வேலை செய்யறது. சமித்யாகவும் தர்ஷபூர்ண மாசத்துல இருந்துட்டு தான் வேலை செய்யறது. ஆனா ரெண்டும் செய்யற வேலை வேது பாருங்க.
புரோக்ஷணம் என்ன பண்றது? தர்ஷபூர்ண மாச யாகத்துல திரவியமா இருக்கக்கூடியதான புரோடாசா இருக்கே, அதை உண்டாக்குறதுக்கு எந்த பிரகிருதி திரவியம் விரீகி இருக்கோ அதற்கு இது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது. அதாவது அதே தர்ஷபூர்ண மாசத்துல இது படிக்கப்பட்டிருந்தாலும் நேரடியாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு இது உபகாரம் பண்ணல, அதனுடைய அங்கமா இருக்கக்கூடிய திரவியத்துக்கு உபகாரம் பண்றது. சரியா? எது? புரோக்ஷணம். புரிஞ்சுதா இது? புரியுது. இப்ப இங்க பாருங்க, சமித்யாகத்துல பாருங்க, சமித்யாகம் பண்ணினால் சமித்யாகத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகிறது. இது அவாந்தரா பூர்வம்னு சொல்லுவோம், உற்பத்திய பூர்வம்னு சொல்லுவோம். இது என்ன பண்றதுன்னு கேட்டா, தர்ஷபூர்ண மாசம் பரமா பூர்வத்தை உண்டு பண்றதுக்கு அதற்கு என்ன ஒரு தகுதி வேண்டியிருக்கோ அந்த தகுதியை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது சமித்யாகத்திலிருந்து வந்த அவாந்தரா பூர்வம். அப்போ இந்த சமித்யாக எதற்கு உதவுறது? யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவுக்கு உபகாரம் பண்ணி தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்றதா, இல்ல நேரடியா தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்றதா? யாகத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான் பண்றதா? இல்ல, சமித்யாக பிரயாஜம் நேரடியாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்றது. நல்லா புரிஞ்சிருக்கா இது? நல்லா புரிஞ்சுது இல்லையா? இப்படி நேரடியாக பிரதான யாகத்துக்கோ இது மாதிரி அபூர்வத்வாரா உபகாரம் பண்றதா இருந்தால், அதாவது அபூர்வத்வாராங்கிறத விட இந்த திரவிய தேவதா சம்பந்தம் இல்லாமல் நேரடியா உபகாரம் பண்றதா இருந்தால் அது ஆராதுபகாரக அங்கங்கள். திரவிய தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டு உபகாரம் பண்றதா இருந்தால் அது சன்னிபத்தியோபகாரகங்கள். இப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறா கிரியாக்களை. சரியா? இப்ப பாருங்க, கிரியாரூபானிச்ச த்விவிதானி குணகர்மாணி பிரதான கர்மாணிச்ச ஏதான்யேவா சன்னிபத்தியோபகாரகானி ஆராதுபகாரகானி ச இது உச்சந்தே. பந்தியர்த்தம் புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? சம்சயம் இருக்கா? சமீச்சீனம். இப்ப பாருங்க, சன்னிபத்தியோபகாரத்தை அவர் விவரிக்கிறார் பாருங்க. கர்மாங்க திரவியாதி உத்தேசேன விதீயமானம் கர்ம சன்னிபத்தியோபகாரகம். கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான திரவியம் முதலியவைகளை உத்தேசிச்சு விதிக்கக்கூடியதான கர்மா எது? சன்னிபத்தியோபகாரகம். சன்னிபத்தியோபகாரகம். இப்போ பங்கி அர்த்தம் புரியுறதா? நல்லா புரியுறது இல்லையா? யதா உதாரணம் பாருங்க, அவகாத புரோக்ஷணாதி விரீஹீன் அவஹந்தீன் இருக்கு. இந்த அவஹரணம்ங்கிறது ஒரு கிரியா. எப்படி சமித்யாக யாகங்கிறது ஒரு கிரியாவோ அதை போல அவஹரணம் ஒரு கிரியா தான். ஆனா இந்த கிரியா என்ன பண்றது? நேரா தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்ணல. தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியதான, அதுவும் எவ்வளவு அங்கம் பாருங்க, தர்ஷபூர்ண மாசத்துக்கு நேரடியான அங்கம் புரோடாசா. புரோடாசத்துக்கு பிரகிருத்தியா இருக்கக்கூடியது விரீஹி, தண்டுலம். தண்டுலம் வரணும் அந்த விரீகிலிருந்து. அந்த விரீகியை உத்தேசிச்சு இங்க அவஹரணம் விதிக்கப்படுறது. இப்போ இந்த அவஹரணம் என்ன பண்றது? நேரடியாக தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபயோகம் பண்ணல, உபகாரம் பண்ணல. தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய திரவியத்துக்கு உபகாரம் பண்றது. திரவியத்துக்கு இந்த விதுஷி பாவம் பண்ணி தர்ஷபூர்ண மாசத்துக்கு இப்ப பாருங்க, அவஹரணம் கூட தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகரோதி. ஆனா எப்படி? நேரடியாவா இல்ல இன்னொரு ஒரு திரவிய மூலமாகவா? அப்போ சம்பத்திய திரவியம், சம்பத்திய. இந்த இடத்துல இது திரவியம். மந்திரங்கள் சிலது தேவதாவை பிரகாசனம் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? ஆனா அது கிரியாரூபம் இல்லை, வேற இடத்த இப்ப மேற்கொண்டு அவரை காமிக்க போறேன். எந்த இடத்துல இப்ப பாருங்க, இங்கே கூட திரவியாதி அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா? திரவிய ஆதி. ஆதி பதத்தினால எது எடுத்துக்கணும்? தேவதாவை எடுத்துக்கணும். தேவதாவா. சில இடத்துல கர்மாவே தேவதைக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதா இருக்கும். தேவதைக்கு சம்ஸ்காரம் அர்த்தம், அதை நினைவுபடுத்தும். அதையும் நம்ம பார்க்க போறோம் மேற்கொண்டு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? திரவியத்தை வச்சுட்டு உதாரணம் பார்க்கலாம். இது நல்லா புரிஞ்சிருக்கா? இப்போ இந்த இடத்துல சன்னிபத்தியோபகாரகம் எப்படி, அவஹரணம் எப்படி சன்னிபத்தியோபகாரகமா ஆறுது புரிஞ்சிருக்கு இல்லையா? இதே மாதிரிதான் புரோக்ஷணமும். புரோக்ஷணம் என்ன பண்றது? தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான விரீகியில ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி அதன் வாயிலாக
தர்ஷ பூர்ணமாசத்துக்கு உபகாரம் பண்றது. அதைத்தான் மனசை வச்சுன்னு சொன்னார். கர்மாங்க திரவியாத்யுத்தேசேனன்னு சொன்னார். கர்ம பதத்தினால தர்ஷ பூர்ணமாசம் எடுத்துக்கோங்க. அது அங்கமா இருக்கக்கூடியது விரீஹி. சரியா? கர்மாங்க திரவியம் விரீஹி. ததுத்தேசேன விதீயமானம் கர்மா என்னது? புரோக்ஷனம், அவஹரணம் முதலியவை. இல்லையா? சரியா படுத்து இல்லையா? இது இந்த சன்னிபத்தியோபகாரகமானது சில இடத்துல திருஷ்டார்த்தமா இருக்கும், சில இடத்துல அதிருஷ்டார்த்தமா இருக்கும், சில இடத்துல திருஷ்டாதிருஷ்டார்த்தமாவும் இருக்கும். எப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம பார்த்த இடம் தான் ஒன்னும் புதுசு இல்லை. விரீஹின் அவஹந்தி அப்படிங்கிறது அவஹரணம் சன்னிபத்தியோபகாரகம். இந்த சன்னிபத்தியோபகாரகம் திருஷ்டார்த்தமா இருக்கா அதிருஷ்டார்த்தமா இருக்கா? அது அவஹனனம்னா என்னதுன்னா, அவஹரணம்னு சொன்னா திருஷத் இருக்குல்ல, திருஷத்துன்னு சொன்னா இந்த திருஷதுகலா அந்த இது உரல் உரல். உப்பலம்னா அந்த மேல கம்பு உலக்கை. அதுல என்ன பண்ணுவா? நீட்டா இருக்கும், போட்டு இடிப்பா இல்லையா? ஆமா. உலக்கை முசலம் உலூக்கல முசலம் இல்லையா? அது முசலம். ஆமா. உபலா திருஷத்து மாத்து சொல்லிட்டேன். அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. மாத்து சொல்லிட்டேன். என்ன சொல்றது? உலூகலம் முசலம் சொல்லணும். நான் அந்த ரெண்டு மனசை வச்சு சொல்லிட்டேன். உலூகலம் சொன்னா அந்த ரவுண்டா இருக்கக்கூடியது உரல். முசலம் அப்படின்னா அந்த உலக்கை. சரியா? நான் அந்த ரெண்டு பேரை இங்க சொல்லிட்டேன். சரி, புரிஞ்சுதா? இப்ப அதை இடிக்கிறோம் இல்லையா? எதுக்காக இடிக்கிறோம்? அந்த உமியை எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக எடுக்கணும். அதாவது விரீஹிங்னா நெல்லு, அதுல இருந்து மேல இருக்கக்கூடியதான அந்த துஷா, அத துஷ விமோகா பண்ணணும். ஆமா, அதுக்காக இடிக்கிறோம். இப்ப இந்த இடிக்கிறது அப்படிங்கிறது திருஷ்ட பிரயோஜனத்திற்காகவா அதிருஷ்ட பிரயோஜனத்துக்காகவா? திருஷ்ட பிரயோஜனம். என்னது இங்க திருஷ்ட பிரயோஜனம்? துஷ விமோகா தான் திருஷ்ட பிரயோஜனம். இது அதிர்ஷ்டத்துக்காக இல்ல. அதிர்ஷ்டத்துக்காக என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு இடிச்சு எடுத்துடலாம். ஒருத்தர் இடிச்சாலும் அதிர்ஷ்டம் வந்துடும் தானே. சாஸ்திரத்துக்காக இடிச்சோம் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படின்னு ஆயிடும் இல்லையா? ஆனா இது திருஷ்ட பிரயோஜனம் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? எத்தனை தடவை அடிச்சா அந்த தோல் வெளில வருமோ அத்தனை தடவை அடிச்சாகணும். சில சமயத்துல 10 தடவை அடிச்சா போதும், சில தடவை 50 தடவை அடிச்சா வரலன்னா அடிச்சுதான் ஆகணும். அவ்வளவு ஆவர்த்தி பண்ணி ஆகணும். ஏன்னா திருஷ்ட பிரயோஜனம். புரியுதா? இதுதான் வித்தியாசம். அதனாலதான் இந்த பாத்திரா சாதனத்துல இதெல்லாம் வைக்கணும். யஜ்ஞ சாதனான்னு இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? இதெல்லாம் எங்க வைக்கணும்? அந்த பாத்திரா சாதத்தை ஆரகபத்தியத்துக்கு உத்தரக்கால வைக்கணும். இப்படி இருக்கு இல்லையா? இதெல்லாம் அதனால வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் அங்க யஜ்ஞ சாதனானியா இருக்கு. புரிஞ்சுதா? சரி. இப்போ இந்த அவஹரணம் திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா? திருஷ்டார்த்தம். திருஷ்டார்த்தம். அப்போ இது திருஷ்டார்த்தத்துக்கு உதாரணம் வந்தாச்சு. சரி, விரீஹின் புரோக்ஷதி, இந்த புரோக்ஷனம் திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா? அதிருஷ்டார்த்தம். அதிருஷ்டார்த்தம் தான். திருஷ்டார்த்தம் சொன்னா தெரியுமா? புரோக்ஷனம் பண்ணா விரீஹி அப்படிதான் முளைச்சி வந்துடணும். ஒரு எங்கேயாவது அது ஏற்கனவே சித்தமா இருக்கு, அதுலதான் புரோக்ஷனம் பண்றோம். ஆனா அதுல ஒரு என்ன ஆறுது? ஒரு சம்ஸ்காரா வருது. அது புரோக்ஷனம் பண்றது. அதுதான் சொல்றேன் அதிருஷ்டார்த்தம்னு. அது நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு அந்த சம்ஸ்காரா. இப்ப நம்மளே ஒரு தீர்த்தத்துல போறோம், புரோக்ஷனம் பண்றா, நமக்கு என்ன வந்தது? ஒன்றும் தெரியல, அதே அப்படியேதான் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு அதிருஷ்டம் உண்டாயிருக்கு, அதாவது ஒரு சம்ஸ்காரா உண்டாயிருக்கு இல்லையா? அப்போ இந்த புரோக்ஷனம் அப்படிங்கிறது திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமான்னு கேட்டால் அதிருஷ்டார்த்தம். ரெண்டு புரிஞ்சுட்டு நமக்கு திருஷ்டார்த்தம் ஒரு உதாரணம் வந்தாச்சு, அதிருஷ்டார்த்தம் வந்தாச்சு. ரெண்டுமா இருக்கிறது ஒரு இடம். அதனால கவனிச்சுக்கணும். இது புதுசு உங்களுக்கு. எங்கன்னு கேட்டா பசுயாக இருக்கு இல்லையா? இந்த பசு யாகத்துல நடுவுல ஒரு பசு புரோடாசகா பண்ணுவா. பசு யாகத்தினுடைய நடுவுலேயே ஒரு பசு புரோடாசகா பண்ணுவா. பசு இங்க பாருங்க, நான் இந்த பங்கியை படிச்சுட்டு சொல்லிடுறேன். தச்ச திருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தம் திருஷ்டாதிருஷ்டார்த்தம் சேதி மூணா பிரிச்சா தத்திர திருஷ்டார்த்தம் அவகாதாதி, அதிருஷ்டார்த்தம் புரோக்ஷனாதி, திருஷ்டாதிருஷ்டார்த்தம் பசு புரோடாசாதி. இதுதான் சொல்ல வந்தேன். பசு யாகத்துல அங்கமாக பசு புரோடாசா,
அந்த புரோடாச யாகத்துக்கே பசு புரோடாசகான்னு பேரு. பசு யாகத்துக்கு அங்கமா பண்றது. இப்ப இதுல என்னன்னு கேட்டா, இந்த பசு புரோடாசத்துல என்ன தேவதை அப்படின்னு கேட்டா, பசு இருக்கே பசு யாகா, அதுல எது தேவத்தையோ அதே தேவத்தை தான் இந்த பசு புரோடாசத்துலயும். சரியா? எத்தேவத்திய பசு தத்தேவத்திய புரோடாசகான்னு வாக்கியம். பசு யாகத்துல, பசு யாகான்னு சொன்னா பசு திரவியக யாகத்துல அக்னிசோமியத்துலன்னு வச்சுக்கோ, அதுல எந்த தேவதையோ அதே தேவதை தான் அந்த பசு திரவியக யாகத்துல நடுவுல பண்ணக்கூடிய பசு புரோடாச யாகத்திலையும் தேவதை. இப்படிதான் ஸ்திதி இருக்கு. நல்லா புரிஞ்சிருக்கா? இப்ப இந்த பசு யாகான பசு திரவியக யாகா அக்னிசோமியான்னு வச்சுப்போம். இதுல எப்படி அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஹிருதயாதி அவயவங்கள் எடுத்துக்கிறா இல்லையா, எடுத்துண்டு காலையில முதல்ல வபாயாகத்தை பண்ணிடுவா. சரியா? வபாயாகத்தை பண்ணின உடனே அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான ஹிருதயாதி திரவியங்களை பண்ண மாட்டான். சரியா? நடுவுல பசு புரோடாசையாக பண்ணணும். நல்லா புரிஞ்சுதான்? அதன் பிறகுதான் அந்த வபாயாகத்திலிருந்து விட்டு போனன்னு சொன்னா ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்ச பசு திரவியக யாகமான அக்னிசோமியத்தை பண்ண ஆரம்பிப்பா. எப்படின்னு ப்ராசஸ் புரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த பிரயோகா எப்படின்னு புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, இந்த பசு புரோடாச யாகான்னு இந்த நடுவில் பண்றோம் இல்லையா, புரோடாச யாகா. இந்த புரோடாச யாகம் பண்ணும் பொழுது தேவதாவை உத்தேசிச்சு புரோடாச திரவியத்தை கொடுப்போம் இல்லையா? அக்னி சோமாபியாம் இதன்ன மம அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா இப்போ இந்த பசு புரோடாசத்து தேவதை எந்த தேவதை? ஏற்கனவே வபாயாகத்துல உபயோகப்படுத்தப்பட்ட அக்னி சோம தேவதை தானே இங்கேயும் தேவதை. ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கா? இது அது மட்டும் இல்ல, இதை இன்னும் இப்படியும் சொல்லாமா இல்லையா? இதன் பிறகு பண்ண போகின்ற ஹிருதயாதி திரவியக யாக பண்ண போறோமே, இதன் பிறகு அந்த யாகத்துல எது தேவத்தையோ அதே தேவத்தை தான் இது. இப்படி ரெண்டமா சொல்லமா இல்லையா? பசு புரோடாச யாகத்துல தேவத்தை எது அப்படின்னு கேட்டால், எப்பேற்பட்ட தேவத்தை இருக்குன்னு கேட்டால், ஏற்கனவே வபாயாகத்துல உபயோகப்படுத்தப்பட்ட தேவதை, அதே தேவதை தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேற்கொண்டு பண்ண போகின்றதான ஹிருதயாதி அவயவங்கள் திரவியமாக கொண்ட யாக, அந்த யாகத்தினுடைய தேவத்தை தான் இதுவும். ரெண்டும் ஒண்ணு தானே. புரியுறதா இது எப்படின்னு? நல்லா புரிஞ்சுக்க இல்லையா? சம்சயம் இல்லையே. இப்படி இருக்கு. இப்போ நான் புரோடாச யாகம் பண்ணும் பொழுது அக்னி சோமாபியாம் இதன்ன மமான தியாகம் பண்றேன். தியாகம் பண்ணும் பொழுது பாருங்க, ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட தேவதையை உத்தேசிச்சு நான் தியாகம் பண்ணியிருக்கேன். தியாகம் பண்ணேன்னு எதை தியாகம் பண்ணியிருக்கேன்? புரோடாச திரவியத்தை தியாகம் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இந்த யாகான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தேவதோத்தேசேன திரவிய தியாகா. தேவதாவை உத்தேசிச்சு திரவிய தியாகம் பண்றோம். இப்போ இந்த யாகாங்கிறத ரெண்டு அம்சம் இருக்கு. என்னென்ன அம்சம் இருக்கு நல்லா பாருங்க. தேவதோத்தேசாங்கிற ஒரு அம்சம், திரவிய தியாகாங்கிற ஒரு அம்சம், ரெண்டு அம்சம் இருக்கு. சரியா? இதுல இந்த திரவிய தியாகம் பண்றோமா இல்லையா, அக்னி சோமாபியாம் இதன்னமன், இந்த திரவிய தியாகா வந்து திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா? திருஷ்டார்த்தம். திருஷ்டார்த்தம். அப்படியா? தியாகம் பண்ணினா உடனே என்ன வருது? டக்குன்னு ஒரு தேவத்தை வந்து ஏதோ இது பிடிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதா? அது அங்குல போறதுனால கருப்பாயிடுது. அது எது அர்த்தம்? அது பிரயோஜனமா என்ன? இன்னும் அது நஷ்டம் தானே நமக்கு. புரோடாசத்தை போட்டா தீஞ்சு விடு, சாப்பிட கூட முடியாது, அப்படியே ஆயிடுறது. இது என்ன நமக்கு பிரயோஜனமா? அப்படி இல்ல. நம்ம இப்படி திரவிய தியாகம் பண்றதுனால, இந்த தியாகா வந்து வேதத்தால சொல்லப்பட்டிருக்கு. இந்த தியாகம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்வர்காதி பிரயோஜனம் கிடைக்கும். அது திருஷ்டமா அதிருஷ்டமா? அதிருஷ்ட பிரயோஜனம். சரிதானே? இப்போ தியாகம் பண்றதுனால, திரவிய தியாகம் பண்றதுனால நமக்கு திருஷ்டமான பிரயோஜனம் ஏற்படுறதா இல்ல அதிருஷ்டமான பிரயோஜனம் ஏற்படுறதா? அதிருஷ்டம் தான் சொல்றேன். ஏற்படுறது. சரி, இப்போ யாகாங்கிறது ரெண்டு அம்சமா பிரிச்சுட்டோம். தேவதோத்தேசா திரவிய தியாகான்னு ரெண்டு அம்சமா பிரிச்சுட்டோம். அதுல தேவதோத்தேசாங்கிற அம்சா எப்படி இருக்கு? அதிருஷ்டார்த்தமா இருக்கு. இது நல்லா முடிவா எடுத்தா. இன்னொரு பகுதி ஒண்ணு இருக்கு மேல, தேவதோத்தேசான்னு, இந்த அம்சத்தை எடுத்து பார்ப்போம். இது வந்து திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா?
அக்னி சோமாபியாம் அப்படின்னு ஒரு உத்தேசம் பண்றோமா இல்லையா இந்த தேவதையை குறித்து அப்படின்னு. இது வந்து திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா? என்ன சொல்லலாம்? அதுவும் அதிருஷ்டம் தான் இருக்கும் அப்படின்னு தோன்றது இல்லையா? இதுவும் அதிருஷ்டமா இருக்கணும் அப்படின்னு தோன்றது. இது திருஷ்டார்த்தம்னு சொல்ல தோன்றது. ரெண்டுமே தோன்றது. நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது நமக்கு புதுசு. இது திருஷ்டார்த்தம். எப்படின்னு கேட்டா, இனிமேற்கொண்டு நம்ம என்ன யாகா பண்ண போறோம்? இந்த புரோடாச யாகா முடிஞ்சுன்னு வச்சுப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஹிருதயாதி அங்கங்களை நாம் வச்சுட்டு யாகம் பண்ண போறோம். அந்த யாகத்துல எந்த தேவதை இருக்கு? அக்னிசோம. அதாவது இப்போ இந்த புரோடாசத்துல தியாக அம்சத்துல நம்ம எந்த தேவதைய சொல்றோமோ, சாரி தியாக அம்சம் இல்ல, உத்தேச அம்சத்துல எந்த தேவதைய சொல்லிட்டு இருக்கோமோ அந்த தேவதை அங்கேயும் தேவதை. அப்போ நமக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பிரயோகத்துல எந்த தேவதையோ அந்த தேவதை இது ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதா இல்லையா? ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது திருஷ்ட பிரயோஜனமா அதிருஷ்ட பிரயோஜனமா? திருஷ்டம் தான், சந்தேகமே வேண்டாம். அடுத்தாப்புல நான் என்ன பண்ணணும் காரியம் அப்படிங்கறத ஒரு விஷயம் எனக்கு நினைவுபடுத்தி கொடுக்கறதுன்னா திருஷ்ட பிரயோஜனம் தானே. தப்பு இல்லாம நான் பண்ணுவேனா இல்லையா? அப்போ என்ன ஆறுது? இந்த புரோடாச பசு புரோடாச யாகான்னு பண்றோமே, இந்த யாகத்துல இருக்கக்கூடியதான ரெண்டு அம்சத்துல ஒரு அம்சம் திருஷ்ட பிரயோஜனமா இருக்கு, இன்னொரு அம்சம் அதிருஷ்ட பிரயோஜனமா இருக்கு. சரிதானே? எந்த அம்சம் திருஷ்ட பிரயோஜனமா இருக்கு? தேவதோத்தேசாம்சம் வந்து திருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டிருக்கு. திரவிய தியாகாம்சம் அதிருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டிருக்கு. சரிதானே? அப்போ இந்த பசுபுரோடாச யாகான்னு சொன்னோமே, இந்த யாகா திருஷ்டார்த்தமா அதிருஷ்டார்த்தமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ரெண்டும் சேர்ந்து திருஷ்டார்த்தம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இதுதான் அந்த மூணாவதுக்கு உதாரணம். திருஷ்டார்த்தம் மட்டும் அப்படிங்கிறதுக்கு அவகரணம் உதாரணம். அதிருஷ்டார்த்தம் மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு புரோக்ஷண உதாரணம். திருஷ்டாதிருஷ்டார்த்தம் சொல்றதுக்கு பசு புரோடாச யாகா திருஷ்டாதிருஷ்டார்த்தமா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுதா இது எப்படின்னு? இந்த பந்தியை வாசிக்கிறேன் பாருங்க. தத்ர திருஷ்டார்த்தம் அவகாதாதி, அதிருஷ்டார்த்தம் புரோக்ஷணாதி, திருஷ்டாதிருஷ்டார்த்தம் பசு புரோடாசாதி. சரியா? அது எப்படின்னு பாருங்க. தத்தி தத்தி இत्युक्ते புரோடாச பசு புரோடாச யாகா ஹி திரவிய தியாகம் தத்தின்னு இருக்கும். தத்து ஹி தத்தி. ஆமா, சந்தி ரூல்னால தத்தி. ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் நான் தத்து ஹி புரோடா பசு புரோடாசா ஹி அப்படின்னு பிரிச்சேன். தத் பதத்தினால புரோடாசயாக பசு புரோடாசயாக ஹி. அதுவோ வெனில், அந்த எனில் அப்படின்னு சொல்றோமா இல்ல, அதான் ஹி. அந்த யாகா என்ன எப்படி இருக்கு? திரவிய தியாகாம்சேனைவ அதிருஷ்டம் ஜனயதி. திரவிய தியாகாம்சத்தினால அது என்ன பண்றது? அதிருஷ்டத்தை உண்டு பண்றது. தேவதோத்தேசேனச்ச தேவதா ஸ்மரண ரூபம் திருஷ்டம் பிரயோஜனம் கரோதி. வந்துருத்தா? இப்போ பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்க எல்லாருக்கும்? சம்சயம் எதுவும் இல்லையே? இப்ப நம்ம பார்த்தது சன்னிபத்தியோபகாரகம். சன்னிபத்தியோபகாரகமானது 3 விதமா இருக்கும். திருஷ்டார்த்தம், அதிருஷ்டார்த்தம், திருஷ்டாதிருஷ்டார்த்தம்னு 3ஆ இருக்கும். இந்த 6வது உபகாரகம் பொறுத்த வரையில அதிருஷ்டார்த்தம் தான், திருஷ்டார்த்தம்னா ஒண்ணு கிடையாது. சரியா? 6வது உபகாரகம் புரியல. 6வது உபகாரகம்னு நம்ம பிரிச்சோம் இல்லையா? அதாவது திரவிய தேவதாம் அசம்பத்திய உபகரோத்தின்னு சொன்னோம் இல்லையா? சமித்யாகங்களோ அவைகள்லாம் வந்து திருஷ்டார்த்தமா இருக்காது, எல்லாம் அதிருஷ்டார்த்தமா தான் இருக்கும். ஏன்னா அபூர்வத்தை உண்டு பண்ணி தானே அது வேலையை செய்யறது. தர்ஷபூர்ண மாசகாவும் சொர்க்கத்தை எப்படி உண்டு பண்றது? அதிருஷ்டத்தை உண்டு பண்ணிதான். எந்த யாகத்தை பண்ணி முடிச்ச உடனேலும் பலம் உடனே வந்துடுறது இல்லையா? நம்ம அது பிரதானம் பண்ண உடனே அடி ஒன்றத்துல இருந்து நமக்கு எதாவது வருதா? நமக்கு யாகத்துல இருந்து ஒண்ணும் வரதில்லை. அப்படி வந்தால் திருஷ்டார்த்தம் சொல்லலாம், எதுவும் வரதில்லை. அப்போ எல்லாத்தையும் அதிருஷ்டம் தான் அங்க பிரயோஜனமா இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். திரவியாதி அனுத்திஷ்ய பாருங்க, 6வது உபகாரத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணி கொடுக்கிறார்? திரவியாதி அனுத்திஷ்ய, திரவியாதிகளை உத்தேசம் பண்ணாமல் நேரடியாக உபகாரம் பண்றதுன்னு அர்த்தம். திரவியாதி அனுத்திஷ்ய
கேவலம் விதீயமான கர்ம ஆராதுபகாரகம். பங்கியர்த்தம் புரிஞ்சிருக்கா? யதா பிரயாஜாதி ஆராதுபகாரகஞ்ச பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபயுஜ்யதே. இப்போ சமித்யாகத்தை பண்ணினால் அது எங்க உதவுறது? தர்ஷபூர்ண மாசம் அதிலிருந்து உண்டாக்கூடியதான பரமாபூர்வம் உண்டு பண்ணணுமே, அதற்கு இது உபகாரம் பண்றது இல்லையா? அதுதான் சொல்றார், ஆராதுபகாரகஞ்ச பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபயுஜ்யதே. புரிஞ்சிருக்கா பங்கியர்த்தம்? அண்ணா ஒரே நிமிஷம். இந்த சன்னிபத்தியோபகாரகாணி அந்த கடைசியில இதமேவச்ச ஆශ්‍රயி கர்ம இத்யுச்சதே, அது இன்னும் அதுக்கு போகவே இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கோம். ஆனா அதுல புஸ்தகத்துல முன்னாடியே இருக்கு. இந்த இல்ல, இனிமேல் கொண்டு வர போறது, இனிமேல் கொண்டு வர இனிமேதான் வர போறதா? ஓஹோ. இதமே வச்ச ஆශ්‍රயி கர்மான்னு இருக்காங்க இந்த புஸ்தகத்துல சன்னிபத்தியோபகாரகாணி அந்த அந்த இதுக்குள்ள இருக்கு, அந்த இருக்கு இல்லையா? அங்கதான் இருக்கணும் சரியானது, இங்க இருக்கிறது தப்பு. இந்த இதமே வச்ச ஆශ්‍රயி கர்மா அப்படின்னு என்னுடைய புஸ்தகத்தை தள்ளி இருக்கு, தப்பு. அது இங்க வரக்கூடாது, நீ சொல்ற இடத்துல தான் இருக்கணும், அங்கதான் வரணும். அதுதான் சரி, நல்லது. இந்த என்னுடைய புஸ்தகம் தப்பா இருக்கு, உங்க புஸ்தகத்துல அப்படி இருந்தா மாத்திக்கோங்க. அதாவது இந்த தத்தி திரவிய தியாகாம்சேனைவ அதிருஷ்டம் தேவதோத்தேசேன தேவதா ஸ்மரணஞ்ச கரோத்தின்னு இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது இதமே வச்ச ஆශ්‍රயி கர்மா இத்யுச்சதே அப்படின்னு இருக்கு இல்லையா? அது அப்படி இருக்குதான் சரி. என்னுடைய புஸ்தகத்துல அந்த மாதிரி இல்ல, என்னுடைய புஸ்தகத்துல அப்படி இல்ல, அங்க இருக்கிறதா சரி. நம்ம அப்போ உங்க புஸ்தகத்தையும் என் புஸ்தகத்தையும் எங்க வருதுன்னு கேட்டால், மேற்கொண்டு ததேவம் நிரூபிதகான்ங்கிற ஒரு பங்கி அதுக்கு முன்னாடி இருக்கும், அது சரியில்லை. இங்க இருக்கிறதா சரி. அதாவது இந்த திருஷ்டமா ஒரு கர்மா காமிச்சா இல்லையா, திருஷ்டா இருக்கும்னு, அந்த அப்பேற்பட்ட கர்மாவுக்கு தான் ஆශ්‍රயி கர்மான்னு பெயர். எந்த கர்மா, ஒரே கர்மாவானது ஒரு அம்சத்தை வச்சிருந்து பார்த்தால் திருஷ்ட பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவதாகவும், இன்னொரு அம்சத்தை வச்சிருந்து அதிருஷ்ட பிரயோஜனத்தை உண்டு பண்றதாகவும் இருக்கோ, அந்த கர்மாவானது ஆශ්‍රயி கர்மா எனப்படும். சரியா? அதுதான் அங்க வர வேண்டியது, இதுல ஒண்ணும் இல்ல. பெயர் ஒரு சம்யா கொடுக்குறா. எங்கேயாவது நம்ம ஆශ්‍රயி கர்மா அப்படின்னா ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது, இதுதான். இப்ப நான் மறுபடியும் இந்த ஆராதுபகாரகாணி அதை படிக்கிறேன். திரவியாதி அனுத்திஷ்ய கேவலம் விதீயமானம் கர்ம ஆராதுபகாரகம் யதா பிரயாஜாதி ஆராதுபகாரகஞ்ச பரமாபூர்வ உற்பத்தோ ஏவ உபயுஜ்யதே. இதுவரையில் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? சம்சயம் இருக்கா? சன்னிபத்தியோபகாரகம் தூ அது எப்படி இருக்கு? திரவிய தேவதா சம்ஸ்காரத்வாரா யாக ஸ்வரூபே அபி உபயுஜ்யதே. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த ஆராதுபகாரகம் கர்ம நேர பரமாபூர்வத்தை தான் உண்டு பண்றதுன்னு சொன்னோமா இல்லையா? சன்னிபத்தியோபகாரகம் அப்படி இல்லை. சன்னிபத்தியோபகாரகம்னா என்னது? திரவியத்திற்கோ அல்லது தேவதாவுக்கோ சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? யாகஹான்னா என்னது? தேவதோத்தேசன திரவிய தியாக. அப்போ யாக ஸ்வரூபத்துல தேவதாவும் இருக்கு, திரவியமும் இருக்கு. அப்போ யாக ஸ்வரூபத்துல உள்ளடக்கமா இருக்கக்கூடிய திரவியமோ தேவதாவோ இருக்கு, அதற்கு தானே இது உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னா யாகத்துக்கு இது உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். யாகஹான்னால என்னது? தேவதோத்தேசமாக சொல்லப்பட்ட திரவிய தியாகா தான். இந்த சன்னிபத்தியோபகாரகமோ தேவதாவை சம்ஸ்காரப்படுத்துறது, ஸ்மரணம் பண்ணி கொடுக்கறது, அல்லது திரவியத்தை சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொன்னா யாகத்துக்கு இது நேரடியா உபகாரம் பண்றதுன்னு அர்த்தம். புரியுறதா? நான் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன். இப்போ ஆத்துல ஏதோ ஒரு ஹோமஹா நடந்துன்னு வச்சுப்போம், சரியா? அந்த ஹோமத்துக்கு தேவையான சமித்துகள் இப்போ என்கிட்ட இல்லை, நான் மறந்துட்டேனோ ஏதோ காரணம் என் கையில இப்போ இல்லை. ஆரம்பிச்சாச்சு, நான் போய் வாங்கிட்டு வர முடியாது. என்னுடைய நண்பர் யாரோ வரார், வரும்போது கரெக்டா அந்த வாங்கிட்டு வரார், அந்த சமித்துகளை வாங்கிட்டு வரார். அதை வச்சுன்னு நான் கர்மாவை பண்ணிட்டேன். இப்போ அவர் நல்லா கவனிங்கோ, எனக்கு ஏதோ ஒரு பசு பலம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கர்மா பண்ணிட்டுக்கேன் வச்சுக்கோங்க. இப்போ வந்தவர் எனக்கு யாகத்துக்கு உதவினாரா, அதாவது அந்த கர்மாவை பண்றதுக்கு உதவினாரா, இல்ல பசுரூப பலத்துக்கு இவர் உதவினாரா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கர்மாவை பண்றதுக்கு உதவினார். ஏன்னா
நான் இந்த சமித்தை தியாகம் பண்ணணும் அக்னியில, தேவத்தை உத்தேசிச்சு தியாகம் பண்ணி அக்னியில பிரக்ஷேபம் பண்ணணும். சரியா? அதாவது இந்த யாகத்தை பண்றதுக்கு அவர் என்ன உதவினார் இப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பரம்பரையா நம்ம வந்து பலத்துக்கு உதவினாலும் சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா இந்த சமித்தி இல்லைன்னா என்னால தேவதோத்தேசன திரவிய தியாகம் பண்ணிருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா அந்த திரவியம் வேணும். திரவியம் இருந்தால்தான் நான் தியாகம் பண்ண முடியும், அதாவது யாகா பண்ண முடியும். இல்லையா? புரியுறதா? அப்போ இந்த திரவியம் எதற்கு எனக்கு உதவினது? யாகம் பண்றதுக்கு உதவினது. அப்போ இது திருஷ்ட பிரயோஜனம் தானே இந்த திரவியம். ஒரு விஷயம். இதே மாதிரி இன்னொரு நிலைமை நினைச்சு பாருங்க. என் கைட்ட திரவியம் உள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் கர்மாவை பண்ணணும், ஆனா அந்த கர்மாவில எது தேவதைன்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ பக்கத்துல ஒரு மகான் யாரோ ஒருத்தர் இருக்கார், வித்வான். அவர் சொல்றார் இதுல அக்னிதாம்பா தேவதைன்னு சொல்லி கொடுக்குறார். இப்ப அவர் சொல்லலைன்னா என்னால இந்த யாகத்தை பண்ணிருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்? என்கிட்டதான் திரவியம் இருக்க, திரவியம் இருக்கு. யாகனா வெறும் திரவியம் இல்ல, தேவத்தை உத்தேசிச்சு வெறும் திரவிய தியாக இல்ல, தேவதோத்தேசன திரவிய தியாக. ஒரு தேவத்தையை உத்தேசிச்சு, அதுவும் விதிக்கப்பட்ட தேவதை, ஏதோ ஒரு தேவதை இல்ல, ஆமா விதிக்கப்பட்ட தேவதை. அந்த தேவதை என்னன்னு எனக்கு தெரியலன்னா, திரவியம் கையில இருந்தாலும் நான் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் என்னால யாகத்தை பண்ண முடியாது. அப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன் தெரியுமோ? யாகா அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து, இந்த ரெண்டும் இருந்தாதான் பண்ண முடியும்னா, இந்த ரெண்டுத்துக்கும் எது உதவுறதோ அது திருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டது தானே, இல்லையா? அப்போ இந்த புரோக்ஷனம் எதற்கு பண்றோம்? அந்த திரவியத்துக்கு தானே பண்றோம். அப்படி பண்ணினாதான் அந்த திரவியம் யாகத்துக்கு உபயோகப்படும் பொருளா இருக்கு, இல்லாட்டி படாது, யோக்கியமா ஆகாது. அப்ப இந்த புரோக்ஷனம் திருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டதா இல்ல அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை கொண்டதா? புரோக்ஷனம் பண்ணினாதான் யாகத்துக்கு உரியதான யோக்கிய திரவியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த புரோக்ஷனம் திருஷ்ட பிரயோஜனமா அதிர்ஷ்ட பிரயோஜனமா? அப்படி பார்த்தா திருஷ்ட பிரயோஜனம் இல்ல, அதிர்ஷ்ட பிரயோஜனம் வரும். அவகரணம் வச்சுக்கோங்க, துஷ விமோகத்தை ஏற்படுத்துறது. சரியா? இப்ப எதுக்காக இதை ஆரம்பிச்சோம்? சன்னிபத்தியோபகாரகம் து திரவிய தேவதா சம்ஸ்கார துவாரான்னு சொன்னோம் இல்லையா? அதாவது இங்க திருஷ்டம் பிரயோஜனமா அதிர்ஷ்டம் பிரயோஜனமா வச்சுக்கூடாது. யாகத்துக்கு நேரடியா உபயோகப்படுறது, பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு உபயோகப்படுறதுங்கிறது இல்ல, யாகத்துக்கே உபயோகப்படுறதுன்னு தான் பேச்சு. ஏதாவது திருஷ்டமா அதிர்ஷ்டமா அப்படின்னு நமக்கு வேண்டாம், அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யாகத்துக்கே உபயோகப்படுறது. புரியுறதா? நம்ம இப்போ அந்த திரவியம் கதையெல்லாம் சொன்னோமே, லௌகிக உதாரணம் எதுக்காக பார்த்தோம்? எல்லாமே யாகத்துக்கு உபயோகப்படுறதா இருக்கு. புரியுறதா? அப்போ இந்த சன்னிபத்தியோபகாரகம் அப்படிங்கிறது திரவியமோ தேவதையோ இது சம்ஸ்காரப்படுத்துற எல்லாமே, புரோக்ஷனம் விரீஹி அவகரணம் இதெல்லாம் எதற்கு உபயோகப்படுறது? பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கா இல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடியதான யாகத்துக்கா? யாகத்துக்கு. அதத்தான் இங்க சொல்றா. சன்னிபத்தியோபகாரகம் தூ திரவிய தேவதா சம்ஸ்கார துவாரா. நடுவுல நான் சொன்ன கதை எதுக்குன்னு கேட்டா, தேவதோத்தேசன திரவிய தியாகான்னு சொன்னா அங்க தேவதாவும் திரவியமும் யாகத்துல நேரடியாக சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி யாகத்துல சம்பந்தப்பட்ட திரவிய தேவதாவுக்கு இவைகள் என்ன பண்றது? சம்ஸ்காரம் பண்றது, உபகாரம் பண்றது. அப்போ இவைகள் நேரடியா யாகத்துக்கே உபகாரம் பண்றதுன்னு அர்த்தம் சன்னிபத்தியோபகாரகங்கள். புரிஞ்சுதா? நல்லா சம்சயம் இல்லையே. சன்னிபத்தியோபகாரகம் தோ திரவிய தேவதா சம்ஸ்கார துவாரா யாகஸ்வரூபே அபி உபயுஜ்யதே. யாகஸ்வரூபம் என்னது? தேவதோத்தேசன திரவிய தியாக, இந்த யாகஸ்வரூபம் அதற்கே உபயோகப்படுறது சன்னிபத்தியோபகாரங்கள். சரியா? ததேவம் நிரூபிதா சங்கேபதா விநியோக விதி. இதோட விநியோக விதியானது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். விநியோக விதிக்கு சககாரமா இருக்கக்கூடிய 6 பிரமாணங்கள், அந்த விநியோக விதி எப்படி அங்காங்கி பாவத்தை சொல்றது, அந்த விநியோக விதியினால் சொல்லப்பட்ட அங்கங்கள் எத்தனை வகைகள், எல்லாத்தையும் நல்லா அழகா சொல்லியாச்சு. இதோட இந்த விநியோக விதியை முடிகிறது. இங்க நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமீம் யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரः